நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஊர்களை பற்றியும் அங்க இருக்கிற மக்களை பற்றியும் குறிப்பிடுற ஒரே சங்க நூல் மலைப்படுகடாம். அதாவது 10 பாட்டோட இறுதியா அமைஞ்சிருக்கிற இந்த மலைப்படுகடாம் நன்னன் சேய் நன்னன் அப்படின்ற குறுநில மன்னனை பத்தி பெருங்கௌசிகனார் அப்படின்றவர் பாடியிருக்காரு. இந்த நூல்ல குறிப்பிடப்படுற நவீரமலை அப்படின்றதுதான் இப்ப பர்வதமலை அப்படின்னு அழைக்கப்படுது. நவீரம் அப்படின்னா மலை அப்படின்ற பொருள்படும். இந்த நூல்ல மூங்கில் செழித்து வளரும் மலை அப்படின்னு பாடல்ல குறிப்பிடப்படுது. இந்த நூல்ல இங்க இருக்கிற சிவனை காரியுண்டி கடவுள் அப்படின்னு வழங்கப்படுது. அன்னை பார்வதி தேவி இங்க தவம் இருந்ததன் காரணமா மலைகள் எல்லாத்திலையுமே உயர்வான மலை அப்படின்ற பொருள்பட பர்வதமலை அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. அதாவது பர்வதம் அப்படின்னா மலை அப்படின்னும், மலைகளுக்கெல்லாம் மேலான மலை அப்படின்ற சிறப்பும் பர்வதமலைக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்களால புகழப்பெற்ற மலை. கைலைக்கு போய் தரிசிக்க இயலாதவங்க இங்க வழிபட்டாங்கன்னா அதை தரிசி